அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? மறுபடியும் வாசியா. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, நீங்கள் பெருமையா பேசுகிறது அது நல்லதே கிடையாது. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் வாசி. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, விசைத்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புளித்த மாவை குறித்து ஏன் சொல்லுகிறார்? அந்நாட்களிலே இயேசு வாழ்ந்தபோது சதுசேயர்களும் பரிசேயர்களும் அங்க இருக்கிற ஆசாரியர்களை அவர்களை பார்த்து சொன்னார், கொஞ்சம் புளித்த மாவு விசைத்த மாவு முழுவதையும் அது புளிப்பாக்கி விடும் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, மாவு விசைக்கிறாங்க சொன்னா நேற்று ஒரு சப்பாத்தியோ பூரியோ ஏதாவது செய்து பண்ண சொன்னா அந்த மாவை அரைத்து வைத்து தண்ணி தெளித்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் அதே மாவு அரைத்து இன்றைக்கும் தண்ணி தெளித்து அது புளித்து வைப்பாங்கன்னு சொன்னா, அது கூட இந்த மாவு கலந்து எது செய்தாலும் சரி சுவை வேறுபட்டு இருக்கும். அது ஏற்கனவே ஒரு நாள் வச்சது என்னவோ புளித்து போயிடும். அந்த புளித்து போன காரியம் இந்த காரியத்தில் இந்த மாவுல வச்சுக்கிறேன், இந்த மாவும் புளித்து போகும். புரியுதா இல்லையா? அதே போல பாருங்க, ஏற்கனவே செய்த திராட்சை ரசம் அந்த திராட்சை ரசம் இன்றைக்கு செய்த ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி செய்த திராட்சை ரசத்துல இன்றைக்கு செய்த திராட்சை ரசம் கலந்து வச்சுங்களேன், அது நொறையா தப்பிடும். அப்படி அது துருத்தியில ஊத்தி ரெண்டுத்தையும் ஒன்னா ஊத்தி வச்சா துருத்தியை கிழித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புளித்த மாவு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில தான் போடணும். எப்படி மீதமான மாவுகள் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில தான் போடணும் தவிர, புளித்த மாவை இன்றைக்கு இருக்கிற நல்ல மாவோடு நம்ம பிசைந்து வைப்போம் என்று சொன்னா அந்த புளித்த மாவு என்ன செய்யும் சொன்னா இருக்கிற மாவு எல்லாத்தையும் புளிக்க செய்யும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 நாள் முன்னாடி தோசை மாவு அரைச்சு வச்சுக்கணும்னு வச்சுங்களேன், 2-3 நாள் ஓரம் வச்சுட்டோம். இன்னைக்கு அரைச்ச மாவோடு ஈஸ்ட் கலந்து இன்னைக்கு சொல்லலாம், இல்ல மறுநாள் வச்ச மாவோடு ஏற்கனவே 3 நாள் வச்ச மாவோடு கலந்தா புளிப்பு தட்டி சாப்பிட மாட்டாங்களா? அங்க இங்க இருக்கிற கடைகளை ஃபுல்லாவே புளிச்ச மாவு. எனக்கு தெரிஞ்சு வேளச்சேரிலையோ நான் சாப்பிட்ட பொன்மாரிலையோ நான் மேடவங்க சைட்லாம் போனீங்கன்னா இட்லி தோசை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி எல்லா கடையிலும் புளிச்ச மாவு தான் வச்சுக்கிறோம். அதையே சாப்பிட்டு புளிச்சதுன்னு இருக்கலாம் அப்படின்றாங்க. அடா பாவி, தினமும் சாப்பிட்டு அந்த புளியானது சாப்பிட்டு அப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஆயிட்டாங்க. இப்படி இதெல்லாம் மாவை வீட்டுல சுட்டு பாருங்க, வீட்டுல ஒரு நாள் வச்சு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். கடையில வாங்கி சாப்பிட்டா இப்படிதான் இருக்குன்ற மனப்பக்குவத்துக்கு நம்மளே வந்துருக்கோம். அப்படி கிடையாது. மாவு புளிக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ கொஞ்சோண்டு புளிச்ச மாவை ஏற்கனவே இருக்கிற மாவோட ஊத்துனா எல்லா மாவும் புளிச்சு போகும். சரி, இப்படி சொல்ற பாருங்க, நீங்க ஏற்கனவே கூழ் நீங்க இன்னைக்கு நைட்டு கூழ் காசுறீங்கன்னு வச்சுங்களேன், காலையில இருக்கு. அப்போ கூழ் காசுன காய் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா 2 நாள் முன்னாடி கூழ் என்ன பண்ணுவாங்கன்னா சில மோர் ஊத்தி கலந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த பழைய கூழ் எடுத்து புது கூழில் கலந்து வச்சுங்களேன், கரைஞ்சி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிருந்தா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அப்போ சேர்க்க வேண்டிய இடத்துல புளிப்பு சேர்க்கலாம். புரியுதா? கூழுக்கு புளிப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். ஆனா மாவுக்கு புளிப்பு சேர்த்தா இட்லி தோசை சுட்டா புளிப்பா அந்த சாப்பிட முடியுமா? முடியாதுன்னு கண்ணை தட்டி வெளில சொல்லுங்க. அப்ப புளிப்பு என்பதை உங்களுக்கு புரிந்து விட்டது. அப்ப புளிப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு திமிர்தனமாய் இருக்கிறது. புளிப்பு என்பது தெனாவட்டா இருக்கிறது. புளிப்பு என்பது கீழ்ப்படியாமையா இருக்கிறது. புளிப்பு என்பது திமிர்தனமாய் இருக்கிறது. புளிப்பு என்பது இவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்க என்ன செஞ்சாலும் எப்படியாச்சும் அவங்க பேசி வாங்கிக்கலாம். இவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்ம மன்னிப்பு கேட்டதை கேட்டு அப்படி விட்டுலாம். நீங்க என்ன செஞ்சு தெரிஞ்சா மட்டும் என்ன செஞ்சிருவாங்க என்று உங்களுக்குள்ள மறுபடியும் நீங்க செய்யலாம். ஒண்ணு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பார்த்துன்னே இருக்கிறார். உன்னை விலைக்கு வைக்கிறது தான், உன்னை ஒதுக்கி வைக்கிறது தான். இனி 2026 நீ தலை தூக்க மாட்டேன் என்பது உண்மை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற நல்லவங்களா கடன் தட்டுவதிலே சொல்லுங்க, நீ ஒதுக்கி வைக்கிறது தான். நீ 2026 நீ வேலைக்காக பண்றோம், நீ குப்பையில இருக்கிற பண்றோம், நீ ஒழித்த மாவு. உன்னை இதோட சபையை சேர்க்க கூடாது, இந்த குடும்பத்திலே சேர்க்க கூடாது, உன்னை ஏசப்பா உன்னை சேர்க்க கூடாது. புளித்த மாவு இங்க இருக்கிற ஏற்கனவே நல்ல மாவு எல்லாத்தையும் கெடுக்க புளித்த மாவு அமர்ந்திருக்கிறேன். கண்ணை தட்டி சொல்லுவோம். கொஞ்சம் புளித்த மாவு
எல்லா மாவையும் புளித்தமாக்கி விடும். அப்ப கொஞ்சத்தில் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் புளித்த மாவாக்கிடும். கொஞ்சம் பாவம் எல்லாரையும் சரீரம் முழுவதையும் பாவமாக்கிவிடும். ஒரே ஒரு புளித்த மாவுள்ள ஒரு பாவம் உள்ள ஒரு ஸ்திரியோ ஒரு சகோதரனோ சகோதரி யார் இங்க இருந்தாலும் சரி, அந்த சகோதரிக்குள்ளாக புளித்த மாவாய் மாறி எல்லாரையும் புளிக்க வச்சிருவாங்க. ஒரு சகோதரன் அப்படி இருந்தாரா எல்லாரையுமே புளிக்க வச்சிருவாங்க. தயவு செய்து சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இனிமே 2026 இயேசு சொன்னார், நம்ம சபையை பார்த்து விசுவாசத்திலே ஓட வேண்டும் பிள்ளைகளா, நீங்கள் விசுவாசத்திலே ஓட வேண்டும், விசுவாசத்திலே என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று ஊழியக்காரனிடத்திலே உன்னிடத்திலே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தனியா கூப்பிட்டு நீ சொல்ல வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. நீ சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து உன் பட்சத்தில் வைத்துக்கோ. புளித்த மாவெல்லாம் கிட்ட சேர்க்காதவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அது நீயா இருந்து விடாது, மட்டும் எச்சரிக்கையாகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வரல வாசிக்க கேட்கலாம். வசனத்துக்கு நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, நீங்கள் பெருமையாய் பேசுகிறது நல்லதல்ல. பாருங்க, அவன் என்கிட்ட தான் பேசுவான், அவன் என்கிட்ட தான் பேசுவான், அவன் எனக்கு தான் செய்வா, எனக்கு உனக்கு தான் செய்வா. நான் எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க, நான் எது சொன்னாலும் செய்வேன். அவன் எல்லாத்தையும் தலையாட்டே போவாங்க. நீ நேர்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, அது எனக்கு ஏசு பேசுறது எனக்கு மன்னிச்சுவாரு, அது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் உனக்குள்ள இருக்கிற அந்த பாவம், திமிரு, அந்த ஆணவம் இசைந்திருக்கிற முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அது முன்னே இல்ல. உன் குடும்பத்தை மட்டும் இல்ல, சபையை கெடுத்து விடும். உன் குடும்பத்தை கெட்டுப்போ, உன் குடும்பத்துல எவனா கெட்டு போட்டு எவனா நாசமா கூட சாப்பிட்டோம். எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. எங்க சபையும் எங்க சபை மக்களும் காக்கப்படணும், அது என்னோட கடமை. அதெல்லாம் அந்த கொஞ்சம் புளித்த மாவு தூக்கி குப்பையா பண்ணணும், அதை வெட்டவே கூடாது, குப்பையா பண்ணணும். அதெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றது தப்பு இருக்குதான். நல்ல மாவா இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து கேட்கிறேன், புளிச்ச மாவு வைக்கலாமா வைக்க கூடாதா? வைக்க கூடாது, சத்தமா சொல்லேன். கரண தட்டி கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி புதிதாய் பிசைந்த புதிதாய் இன்றைக்கு 2026 இன்றைக்கு பிசைந்த நீ பாவமளிப்பு இதோ நீ வாசகம் கேட்டீங்களா இல்லையா? கேட்டனவர்களே சொல்லு. இன்றைக்கு பிசைந்த மாவாக நீ இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவும் பழைய சிந்தனை, பழைய காரியம் இப்ப ஏன் இப்ப உட்கார்ந்து உள்ள வரும்போது நீ செஞ்ச பொல்லாத ஒதுக்கி தரனா எல்லாத்தையும் கத்தர் பார்த்துனாங்கிற ராசி புறமே கழித்து போடுங்க. அது எல்லாத்தையும் புறமே கழித்து போடுங்க. ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாடப்பட்டிருக்கிறாரே. நமக்காக அவர் நம்ம பஸ்காவை புசிக்கணும்னா நமக்குள்ளே புளிப்பு இருக்க கூடாது, கொஞ்சத்தில் கூட கொஞ்சம் புளிப்பு இருக்க கூடாது என்பதை நீ புரிஞ்சிருப்பீனா? கண்ண தட்டி வரல கொஞ்சம் இந்த வார்த்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எதை கொஞ்சமா வச்சுக்கணும், எது நிறைய வச்சுக்கணும்? கொஞ்சமா வச்சா என்ன நடக்கும்? அதனால என்ன கொஞ்சமா இருந்தா என்ன நடக்கும்? கொஞ்சமா இருந்தா நல்லது நடக்குமா? கொஞ்சமா இருந்தா கெட்டது நடக்குமா? கொஞ்சத்தில் உண்மையா என்னென்ன காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். இப்ப கொஞ்சத்தில் இருக்கிற புளித்த மாவு இருக்கிற மாவை புளிப்பாக சொல்லி புளித்த மாவு என்று சொன்னா பாருங்க, பாவம், சாபம், திமுரு, கீழ்ப்படியாமை, தேவனுக்கும் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் அடங்காத தன்மை, இதெல்லாம் எதை குறிக்கிறது? புளித்த மாவை குறிக்கிறது. வாய் இருந்தா பேசணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ வாசிக்க கேட்கிற ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். கொஞ்சம் தட்டி கரங்களை தட்டி என்ன நடக்கிறது பாருங்க. ஆவியில சொல்லுங்க, ஆவியில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வைத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாம் காலகட்டத்தில் ஆபிரகாம் ஒரு கூடாரம் போட்டு தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ, அங்கே தங்கி இருந்து சொல்லி சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் போய் அந்த கூடாரம் போட்டு அங்க தங்கி இருந்தார். ஏற்கனவே 1ஆம் தேதி நம்ம பார்த்தோம் அது குறித்து. அப்ப தங்கி இருந்தார். தங்கி இருக்கிற வேளையிலே என் மகன் என் பேச்சை கேட்டு தங்கி இருக்கிறான், நம்ம சொல்லுகிறதை கேட்டு தங்கி இருக்கிறான். அங்க தீங்கு வருகிறதா இருக்கிறது, ஜனங்கள் விரோதமா இருக்கிறது, ஜனங்களை ஆஸ்வதிக்கணும், அவரிடத்துல நான் போய் பார்க்கணும் என்று சொல்லி பாருங்க. அவர் வார்த்தை கேட்டது நிமித்தம், அவர் பேச்சை கேட்டது நிமித்தம், அவர் பேச்சை கேட்டு நடந்த நிமித்தம் என்ன செய்தார்னா, அவரே அந்த மும்மூர்த்திகளும் இறங்கி பூமிக்கு வந்து அவர்கள் அந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கி இருந்த இடத்துல ஒரு மரத்தடியிலே தங்கி ஆபிரகாம் ஓடி வந்து வாருங்கள் வீட்டுக்கு வாருங்க சொல்லி அவங்க அமைதியா இருக்க
வாங்க தண்ணி குடிங்க, பாதங்களை கழுவுங்க, அப்பம் புசிங்க என்று சொல்கிறார். அவங்க அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க என்று சொல்லி அவங்களை பார்த்து கூப்பிடுகிறாரு. ஆனா நான் சொல்லுகிறேன், நீங்க கொஞ்சத்தில் வருகிறவர்களை உண்மையா நேசிப்பது சொன்னா, வீட்டை தேடி நம்மளை தேடி வருகிறவர்கள் பாருங்க, நீங்க நன்மை செய்யும் பொழுது சில நேரத்துல தேவ தூதர்களுக்கும் நீங்க நன்மை செய்கிறீங்க. நீங்க யாருன்னா கொடுக்கும் பொழுது, வீடு தேடி வந்து வருகிறாங்க, அவங்க கொடுக்கும் பொழுது நீங்க அந்த நேரத்துல வந்தது தேவ தூதனா கூட இல்ல, நம்ம முகத்தை கொண்டே கூட நம்ம தேவ தூதர் இங்க வந்து பெற்று கொண்டு போகலாம். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி எதையும் நம்ம கெடுத்து கூடாது. வந்தது மனுஷர்கள் போல வந்தாலும் சரி, வந்தவர்கள் நம்ம மும்மூர்த்தி என்பதை அவர் உணர்ந்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்தவங்களை உபசரித்து கொஞ்சம் தண்ணீர் ஆகிலும் கொஞ்சம் அப்பம் ஆகிலும் கொடுத்ததுக்கு என்ன தெரியுமா செய்தாரு? ஸ்திரீகளுக்கு உண்டாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்திரியாக ஒரு 40-45 வயசானதால் சொல்ல பிறகு வாய்ப்பே இல்லை. அவருடைய காரியம் எதுவுமே எல்லாம் நின்று போகும். அப்படி சாராளுக்கு நின்று போன காரியத்துல கூட உனக்கு பிள்ளை பிறக்குமாவதோ ஆண் பிள்ளை சொல்லி ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து, அதை நான் திரும்பி வரும்போது உனக்கு பிள்ளை இருக்கும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து போகிறார்னா கொஞ்சத்திலே கொடுத்ததுனால, கொஞ்சத்துல கொடுத்தனால, கொஞ்சத்துல அன்பு இருந்தனால, கொஞ்சத்துல நன்மை செய்கிற எண்ணத்தினால இப்படிப்பட்ட இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு சாராளுடைய வயிற்றில் பிறந்த ஈசாக்குடைய வயிற்றில் பிறந்த இஸ்ரவேல், இன்றைக்கு இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்த இயேசு பிறந்தனால நீயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாம் கொஞ்சத்திலே கொஞ்சமாய் கொடுத்திருந்தாலும் அது நிமித்தம் அவர் மன மகிழ்ச்சியோடு ஆசீர்வதித்த வாசிகள் கேட்கலாம். வசனத்தை கூட கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். கொஞ்சம் மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்க. நீங்க உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். தண்ணி எடுத்து வரேன், அப்பம் எடுத்து வரேன் சொல்லாத. கொஞ்சம் அவங்க வேணான்றாங்க, அவங்க அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்சம் கொடுக்குறேன், கொஞ்சம் தண்ணி கால்கள், கொஞ்சம் குடிக்க தண்ணி, கொஞ்சம் அப்பம் என்று சொல்லி அப்பம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அப்புறம் நீங்க உங்கள் வழியிலே போகலாம். அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்களோ வந்து வேலையை பார்த்து போகலாம். இதற்காகவே அடியனுடைய வீடு வரைக்கும் நீங்க வந்தீர்கள் என்றால் அதற்கு அவர் நீ சொன்னபடியே நீங்க செய்கின்றார்கள். அப்போது என்ன காரியம்னா, அப்ப சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற யாரு விருந்தாளியா இருந்தாலும் சரி, வீடு தேடி வந்த யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வயதானவர்களோ சிறியோர்களோ முதியோர்களோ நம்ம உறவுகளோ யாரா இருந்தாலும் சரி தேடி வருவான்னு சொன்னா, சாப்பிடுறீங்களா, நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்களா, வந்தவனுக்கு ஒரு தண்ணி குடிங்களேன், யாரும் தண்ணி குடிங்களேன், உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இருந்தா சாப்பிடுறீங்களா, என்னாச்சு, எதுக்கு வந்து அவங்களை விசாரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது தேவ தூதர்களே நம்ம செய்கிறோமா? சில நேரத்துல தேவ தூதர்களே வந்து நம்ம ஆஸ்வதிக்கும்படிக்கு அந்த அந்த அனுகிரகத்தை நம்ம கொடுக்கும்படிக்கு அவங்க நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டு போவாங்களா? தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பாரா? அல்லேலூயா. இங்க என்ன விஷயம்னா, ஆபிரகாமை தேடி முன்மூர்த்தியாக தேவனே பிதாகுமாரன் பரிசுத்தாவே வந்து அவ்விடத்துல வந்து அவங்க கால்களை கழுவும்படிக்கு அவங்க கேட்கும்போது கொஞ்சம் கால்களை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் அப்ப புசிக்கிறது, நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அவர் சொல்லுகிறாரா, ஆமா, நான் சொன்னபடியே நீங்க சொன்னபடி நான் அதுக்குதான் வந்தேன்னு சொல்லி வந்தாங்க, காலை கழுவுனாங்க, தண்ணி குடிச்சாங்க, அப்போ புசிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். அப்போது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்திலே போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தையில் ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்து அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் நல்லா கேட்டுங்க, சாப்பிட்டாங்க. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகில் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் புசித்தார்கள். கரங்களை தட்டுங்கள. அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி எங்கே என்றார். கரங்களை தட்டு. அவர்கள் சாப்பிட்டாங்க. திருப்தி அடைஞ்சிச்சு அவங்களுக்கு. உடனே தேடுறாங்க, சாராள் எங்கே? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திலே நிச்சயமாய் முன்னேற்றத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆனா சாராள்
சாப்பிட்டதை பார்த்து சிரிப்பு வந்துச்சு அவங்களுக்கு. ஏடா நானே 45 வயசு மேல ஆகி 90 வயசு ஆகுது, எல்லாம் முடிஞ்சே 20-30 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கர்ப்பப்பையில என்ன அர்த்தம், எனக்கு எப்படி குழந்தை போறோம்? நியாயமான கருத்து, எந்த கருத்தும் இல்லை, நியாயமான கருத்து. ஆனாலும் தேவன் ஒத்துக்கிறாரு. அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு எங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எங்க கூட இணைந்து புரிதா இல்லையா? என் கூட இணைந்து செய்றீங்க. நிறைய பேர் வந்து ஏன் என்ன நேசிக்கிற ஊழியக்காரன் கூட ஊழியம் செய்ய நம்ம பாடுபடும், கஷ்டப்பட்டாலும் ஓடுவோம். ஒரே அவர் சொல்லுவாரு, நீங்க தனித்தனியாக நீங்க ஊழியம் செய்றீங்க, நான் தான் தனியா ஏசப்ப ஊழியம் செய்யணும். கேட்க வருத்தமா இருக்கும். ஆனா இங்க நாங்க அப்படி சொல்லுவேன், நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு கை தட்டின ஓசை வராது, புரியுதா இல்லையா? எல்லா கைகளுக்கும் 2 கை சேர்த்து தட்டின ஓசை வரும். நீங்க எல்லாரும் எனக்கு தேவை. பாருங்க, தனிச்சு ஆட்சி பண்ண முடியாது, கூட்டணி ஆட்சி வேணும். நான் அப்படி எதிர்பார்க்கிறேன். நீங்க எல்லாம் சேர்ந்தாதான் ராஜ்யத்தை கட்ட முடியும். அவரோட தனியாக கட்டிட்டு போட்டோம். அதனால என் மனசு வருத்தமாய் நான் தனியாக வந்து ஊழியம் செய்ய வந்தேன். இது எதுக்கு நான் சொல்லுங்க, நான் கட்டுரை சொன்னீங்க சிலரோட மனதில் அப்படி இருக்கும். ஆனா யாருமே அவங்க சேர்த்துக்கணும். நான் அவங்களோட சேர்த்துக்கிறேன்னா உங்க நல்லது கெட்டது என்னோட வரும், உங்க கெட்டதும் வரும். நான் தேவசம் புளித்தமா இருக்குன்னா வராதுன்னு வரணும். இருக்கிற மாமி பெற்று பெற்ற. அதனால இவர்கள் புசித்த பிறகு அவர் என்ன செய்கிறார் சொல்ல வாசி. அப்பொழுது மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் வாசலிலே இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்று முதிர் வயதாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து சிரிச்சினே, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருப்போ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருந்து பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? காலத்தில் முன்னெடுத்து திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு குமாரன் இருப்பார். மனுஷனை போல நீங்க பேசும்போது நான் செய்ய மாட்டேனா என்று கேட்கிறாரு. சொன்னபடியே செய்தார், அப்படியே நடந்து நிறைவேறினது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க சாராள் மாதிரி நகைக்காம என்னால இது செய்ய முடியுமோ, இவரால் இது செய்ய முடியுமோ, இந்த சபையால் செய்ய முடியுமோ, இந்த கதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தேவனால் செய்ய முடியும். தேவனால் செய்ய முடியும். நீ புளிச்ச மாவா இல்லாம நீ பிசைந்த மாவா இருப்பா என்று சொன்னா கர்த்தர் அதை செய்ய வேண்டிய காரியத்தை செய்திருவார். அப்பமோ இல்ல பணியாரமோ இல்ல தோசையோ செய்து விடுவார். தவிர உனக்கு அப்படி அல்ல. புளித்த மாவா இருந்தா உனக்கு குப்பையில போட்டு விடுவார் மட்டும் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளு. வந்திருக்கிற யார் நம்ம நேசித்து வந்த சபைக்கு ஓடி வந்தாலும், எங்க இருந்து நம்ம கேட்டு வந்தாலும் சரி, வந்தவுடனே தண்ணி குடிச்சீங்களா, நல்லா இருக்குங்களா, அப்பவும் சாப்பிடுறீங்களா, அப்பவும் குடிச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேட்டு நம்ம சபை விசுவாசிகளும் நம்ம சபையிலும் இப்படிப்பட்ட காரியம் நடக்க வேண்டும். 2026 சொல்லுவோம். ஒரு காரியம் நடந்தது பாருங்க. தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறோம், தீர்க்கதரிசி கேட்ட பலன் அடைவான் என்று சொல்லி இனிமே பாருங்க, நான் சில நேரத்தில் நான் அமைதலா இருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன். திடீரென்று இனிமே உங்களுக்கு நான் போன் செய்வேன். இது வரைக்கும் நேரம் நான் பண்ணதில்லை. எனக்கு முக்கியமா தோதா என் நேசிக்கிறவங்க மட்டும்தான் நான் பேசுவேன். தனியா அவங்க மட்டும் தான் எனக்கு போன் பண்ணுவாங்க. நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இவ்வளவு நாளா இதெல்லாம் கட்டி போட்டு வச்சது இன்னைக்கு கர்த்தர் திறந்து விட்டார். யார் போனாலும் எந்த நேரத்துல போன் பண்ணுவேன், எந்த நேரத்துல போன் பண்ணுவேன், எப்போ வேணா போன் பண்ணுவேன். புரியுதா இல்லையா? உன்னை எச்சரிக்கைப்படிக்காக, உன்னை வாழ்க்கை நன்மைக்காக எந்த நேரத்துல போன் பண்ணுவேன். அநேக பிஸியா இருக்கும். கர்த்தர் அதையும் நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. அதனால தயவு செய்து கவனமா இருங்க. எப்போ வேணா போன் பண்ணுவேன். எப்போ வேணாலும் நானே என் மனைவி வீட்டுக்கு வருவோம். நான் வந்து பார்க்கோம், என் மனைவி நானும் எப்போ வேணாலும் வருவோம். கரண்ட் தட்டி வரல சொல்லுவோம். அல்லேலூயா. நான் என் மனைவி என் தம்பி வருவாங்க, மணியை வருவான், யாராவது சரி நாங்க வருவோம். நான் தனித்து வருவதில்லை. என் மனைவியோட எப்ப வந்தாலும் வருவேன், என் தம்பியோட வந்தா வருவேன். ஆக முதல்ல வருவோம். எப்போ வேணாலும் வருவோம், என்னைக்கு வேணாலும் வருவோம், எப்படி வேணாலும் வருவோம். ஆனா வந்து பொழுது எப்படி ஆபிரகாம் உபசரித்து அந்த நன்மையை சாரால் பெற்றுக் கொண்டாலோ அதே போல ஒரு விதவை வீட்டில் தங்கி
இருக்கிற வேளையிலே அந்த இடம் முழுவதும் சுற்றுப்புறம் முழுவதும் பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்படி ஒரு பஞ்சம் இந்தியாவுக்கு வரப்போகிறது. ஏன் உலகம் முழுவதும் பஞ்சம் வரப்போகிறது என்று ஏற்கனவே அறிவித்தோம். குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுவதிலும் இப்படி ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்திலே எலியா எந்த வீட்டிலே போய் தங்கினாரோ, எந்த வீட்டுக்கு கால் வச்சாரோ, அந்த சாரிபாத் இடத்துல இருக்கிற இறைவி வீட்டு தங்கிய பொழுது அவங்க கையில கொஞ்சோண்டு மாவு இருந்தது. அந்த மாவை சாப்பிட்டு விட்டு இதுக்கப்புறம் மாவே கிடைக்காது என்று அறிந்து நாங்கள் தற்கொலைக்கு போய் நானும் என் மகனும் என்று சொல்லி அந்த தாய் அப்படி வேதனைப்பட்டு இருக்கிற வேளையிலே எலியா அந்த வீட்டுல போய் இருக்கிறார். கதவை தட்டுகிறார். யாருன்னு கேட்டா நான் தான் எலியா. ஐயோ வாங்க ஐயா கூப்பிட்டு அழைத்து, எனக்கு பசி இருக்குது, எனக்கு ரெண்டு அடை சுட்டி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ வச்சிருக்குது நம்ம 2 பேருக்கு, எனக்கு என் மகனுக்கு ஒன்று சாப்பிட்டு செத்துறான்னு இவர் ஊழிக்காரன் வந்துக்கிறானே, என்ன பண்றது தெரியாத திரு முழிக்கிறாங்க. முழிக்கிற வேலை சுத்தம் கொடுக்குறாங்க. அவர் சொல்லுகிறாரு, மாவு வைக்கிறதுக்கு டப்பாவும் எண்ணெயை கொஞ்சம் எத்தணும் என்று சொல்லி அந்த எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லி அவர் ஜபிக்கிற வேலையிலே எல்லாம் எங்கெங்க என்ன தட்டு முட்டு பாத்திரம் டப்பா கப்பா எது எடுத்துனாலும் சரி எல்லாமே ரொம்ப வடிச்சு அவங்களுக்கு திருப்தி அடைச்சு மற்றவங்களுக்கும் அவங்க கொடுக்குற அளவுக்கு எலியாவால் முடியும்னு சொன்னாங்க. எலியா ஓடி இருந்த பரிசுத்த ஆவியானவர் சொந்தமாகவே உங்க ரத்தத்திலும் சரி உங்களுடைய உறவிலும் சரி ஒரு திருக்கதரிசி இந்த ஆண்டு 2026 பஞ்சமே இல்லை. பஞ்சமே இல்லை. 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 11 12 கூட வாசிக்க கேட்கலாம். கொண்டு வர அவன் போகிற போது அவர் அவனை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் இருக்குதே கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்றார். எனக்கு உன் கையில அதுதான் அந்த மாதிரி நான் போய் மொத்தம் வாங்கினதே கிடையாது. அப்படிலாம் கத்திர வச்சதே கிடையாது வரைக்கும். இதனால எங்கே போக மாட்டாங்க. தேவன் வெளிப்பட்டனால எங்க எல்லாருக்கும் எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, கூட வந்து 5-10 பிச்சைக்காக நீ கொடுக்குற சோத்துக்காக சத்தியமா நான் வரல, கடவுள் சாட்சி. அல்லேலூயா. தேவன் வெளிப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் சாட்சி உன்னை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பஞ்சத்தை தாக்கும்படிக்கு தேவன் சொல்லுகிற சில வழிமுறைகளை நம்ம செய்யும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை சொன்னா வார்த்தையில் விடுதலையும் ஆகும். சில கிரியையில செய்யும் பொழுது கிரியையில விடுதலை ஆகும். அது அப்படித்தான் வாசிக்க கேட்கலாம். கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்றார். கொஞ்சம் அப்பம் உன் கையில கொண்டு வா. அதற்கு அவர் பானையில் பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு ஒண்ணுமே இல்ல. உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் சொல்றேன், நீ கும்புற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுல சாமி இதோ என் குமாரனோ நானும் என் பையனோ சாப்பிட்டு சாகும்படிக்கு அது எனக்கு அவனுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறேன். அதை பட்டுகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவனை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் அடை கொடுத்துரு, நான் சாப்பிடுறேன், எடுத்து கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார். அப்புறம் என்னாச்சு? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், பாருங்க, தேசத்திலே மழை கட்டளையிடும் நாள் மட்டும் மகா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. மாவு குறையல, கலசத்தில் எண்ணெய் குறையல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதன்படியே சொன்னார். அதன்படியே அங்க எண்ணெய் மாவும் குறையாக இருந்து அநேகர் கொடுத்து அவங்களும் போஷித்து அந்த எலியா தங்கும் நாள் வரைக்கும் அது அந்த பஞ்சம் போகும் வரைக்கும் அது பயன்பட்டது. அதே கொஞ்சத்தில் சாப்பிட்டு நல்லா புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அந்த இடத்துல 3 புருஷர்கள் சாப்பிட்டு நிமிர்ந்தோம். அவர் வந்து அந்த சாரலை பார்த்து அவர் ஆஸ்வதிக்கிறார். பிள்ளை ஆண் பிள்ளை பிறக்கும், நான் திருப்பி வருவார் நம்பல. அப்புறம் நான் யாருன்னு அவர் காட்டுறாரு, நான் வந்தது தெய்வம், நான் கட்டுற தேவனை கட்டுறேன் செய்யாத போனா நான் சொல்லி நடக்காம போவாங்க. ஐயோ வந்து தெய்வமா, நீங்க
என்று அவர்களுக்கு புரியத்தக்க, நமக்கும் புரியத்தக்க இருக்கிறது. இங்க வந்தது எலியா மட்டுமல்ல, எலியாவோடு இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனே இனிமே உங்க வீட்டுல தங்கியிருப்பார். உங்க வீட்டுல மட்டும் தங்க மாட்டார். புளிச்ச மாதிரி குப்பைக்கு போயிடும். குப்பை என்பது நரகம், குப்பை என்பது பாதாளம். ஏய், நீ பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலே இங்க இருக்கிற யாராயும் நீ பிசைந்த மாவுல நீ புளிப்ப கலப்பட சொன்னா, ஒரு வேலைக்கு யாராவது கலக்கத்துக்கு காத்து பிடிச்சா விளக்கம், நீ சரி விளக்கம். உங்களுக்கு இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எனக்கு கோபம் வருது. ஆண்டவரே, யார் மூச்சு காட்டாடுறாங்க, அசிங்கப்பத்தி அனுப்புறாங்க. சரிப்பா சரிப்பா சரிப்பா, நன்றி. சரி, அமைதியாக பேச. நன்றி நன்றி. தயவுசெய்து சொல்றேன், புரிஞ்சு கொடுங்க. எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்தாங்க. காரணம் தச்சவர்களே சொன்னா, அப்ப பாருங்க, ஆபிரகாம் வந்தார், இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இங்க பார்த்தா எலியா வந்தார், இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே இயேசு சொன்னார், கொஞ்சம் குளித்தமா அநேகமாக குளிப்பாக்கி விடணும்னு சொல்லி. நீ கொஞ்சமா இருக்குன்னு நினைக்காத. இன்னைக்கு பணம் கொஞ்சமா இருக்குன்னு நினைக்காத. இன்னைக்கு எனக்கு பலவீனம் பாருங்க, நோய் பாருங்க, எனக்கு நோய் வந்து அதிகமாகுது, பலன் கொஞ்சமா இருக்கு நினைக்காதீங்க. கொஞ்சமான பலனை வச்சு உன் சரீரம் முழுதும் பலனாக்க. எல்லா பாவம் கொஞ்சம் தான் வந்திருக்கிற இன்னைக்கு. சகோதர சகோதரிய, நீ பாருங்க, உடம்புள்ள உனக்கு பாவமா செஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உத்தமத்தோடு நீ வந்தல்ல, முழுமையாய் உத்தமமா, முழுமையாய் பரிசுத்தமா, முழுமையாய் நீதியா சகோதர சகோதரி மாற்றி இன்னைக்கு முழுமையாக அவருடைய சரீரம் ரத்தம் வந்தது. இந்த அப்பத்தை நீ புசிக்கும் பொழுது நீ முழுமையாய் பரிசுத்தம் அடைவாய், முழுமையாய் சுத்தம் அடைவாய், முழுமையாய் ஆரோக்கியம் அடைவாய், முழுமையாய் மனம் திரும்புவாய். அல்லேலூயா. கொஞ்சத்துல நீ வந்ததுனால, அவர் நம்பி வந்ததுனால, உன் அநேகத்தில் அதிகாரி வல்லவராய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் புரிஞ்சு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ளணும். வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீக்கிரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல், பாருங்க அதான் சொல்றேன், உங்களை பார்த்து நீங்க வந்து பலவீனப்பட்டு நீங்க சோர்வா இருக்கிறீங்கல்ல, நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப நீங்க சொன்னல, எனக்கு பலன் வந்து கம்மியா இருக்குது, எனக்கு பலன் கொஞ்சமா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பீங்களா இல்லையா? ஆமாண்ணா, பணம் கொஞ்சமா இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் கொஞ்சமா இருக்கு, எனக்கு வந்து சுகம் கொஞ்சமா இருக்கு, எனக்கு நன்மை கொஞ்சமா இருக்கு, நினைச்சுப்பீங்களா இல்லையா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் நீங்க திராட்சை ரசத்தை குடிங்க, உங்கள் பலன் உண்டாக கிடைக்கும். திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தத்தால் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல், நீங்கள் தண்ணீர் மாத்திரம் குடியாமல், உன் வயிற்றுக்காகவும் அடிக்கடி நேரிடுகிற, இப்போ வருகிற இங்க வந்திருக்கிற சகோதரி துணியப்பர்கள் அடிக்கடிக்கு நேருகிற நீ பலவீன படுற சகோதரி பலவீன படுறா ஒரு அழிய சொல்லு. பாக்குறான் நீ சொல்லுமா சகோதர சொல்லு. உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ அடிக்கடிக்கு பலவீன படுகிறாய் அல்லவா? கொஞ்சம் திராட்சை ரசம், நீ இப்போ கொஞ்சம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சின்னதாக கொடுக்க முடியாது, கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்தது. சில பாவங்கள் பார்க்க நான் புரிஞ்சிச்சு. இப்ப நான் சில பேர் கண்டிக்கிறேன்னா, சிலருடைய பாவம் வெளியரங்கமா இருந்தது. நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், அது நியாயத்துக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவம் வெளியே தெரியாது. இப்ப நான் திட்டம் பாருங்க, அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிற சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நல்லது செஞ்ச நற்கிரியைகளும் வெளியரங்கமா அப்படி வெளியரங்கமா எல்லாரும் செய்வாங்க. அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாங்க. காரணம் கட்டி வருது. ரகசிய பாவம் செஞ்சாலும் வெளியரங்கமா வரதா போகுது, நீ உள்ள பாவம் வெளில வரதா போகுது. தயவு செய்து சொல்லி நீங்க அதிகிட்டு விட்டுவிட்டா, நீ புளித்த மாவா இல்லாம பிசைந்த மாவாய் மாறி கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவன் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, புரிஞ்சு நடங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிற. வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அரும்பு மிகுதி வேலையற்ற கொஞ்சம். இதுதான் சொல்ற ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னமும் இப்படியே நீங்கள் பாவத்தை செய்துவிட்டு, நீங்கள் புனிதமாவா இருந்துவிட்டு, சொந்த குடும்பத்தை சுவிசேஷம் சொல்லாம, உன் நட்புக்கு சுவிசேஷம் சொல்லாம, உறவுக்கு சுவிசேஷம்
சொல்லாம உங்க அண்ணன் போய் இங்க இருந்து டாக்ஸ் குடிக்கணும், போய் மைக்கில பேசணும், அங்க போகணும்னு சொல்லி அவன் ரோட்ல போகணும் கொடுத்துக்க மாட்டேன். என்னமா நியாயம், என்னையா நியாயம்? தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் 2 வாரங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனா உங்க அண்ணன் அதை செய்வானா இல்லையா தெரியல, செய்வேன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா நான் செய்ய உத்தேசமா இருக்கிறேன். நீங்கள் என்னோடு வருகின்ற சொன்னா நான் உங்களோடு இருந்து அநேகரை மீட்க வல்லவராக கொஞ்சத்தில் உண்மையா இருங்களேன், கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உங்க சொந்த வீட்டுக்கு நீங்கள் இருக்கிற காரியத்துக்கு சுவிசேஷம் சொல்லுங்களேன். உங்க சொந்த தாய் தகப்பு, சொந்த பிள்ளைகளுக்கு, சொந்த உறவுக்கு, சொந்த அக்கம் பக்கம் நேசிக்கிற நட்பு வட்டாரத்தில் சொல்லுங்களேன். கூட சேர்ந்து கும்பல் சேர்ந்து சொல்லுகிறதுல இது என்ன, இது என்ன? நீங்கள் கூட சேர்ந்து கும்பல் சேர்ந்து வருகிறத நீங்க சந்தோஷத்துக்காக வருகிறீர்கள், என்னுடைய நாம் மகிமைக்காகவோ என் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக நீங்க வரவில்லை என்பதை மட்டும் நான் எச்சரிக்கை சொல்லுகிறேன். இனி அப்படி இருக்கிறது ஆகாது. மகனே மகளே, எல்லாமே மாறி போகட்டும். எல்லாம் 2025 போனது, 2026 மாறி இந்த சபையில விசுவாசமா இருந்து உங்களுடைய சேர்ந்து இசைந்து என்னை விசுவாசிங்க என் பிள்ளைகளே, இந்த விசுவாசிங்க என் பிள்ளைகளே, வாசிக்க கேட்ட மத்திய வசனத்தை கூட அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு அறுப்புக்கு வேலையாட்களை உங்களை எல்லாரும் வந்திருக்கிற உங்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இப்ப எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைகளும் எல்லாம் வசனத்துல பேசுறதுல உண்மைதான். ஆனா நாங்க போயிட்டு இப்ப இந்த வசனம் சொல்றது உண்மைதான். நாங்க போயிட்டு எங்க குடும்பத்துல, எங்க உறவிடத்துல, நட்பிடத்துல போய் வேலை செய்யறதுல நான் போய் சொல்ல போறோம். ஐயோ ஐயா அண்ணா அழகாக்குறீங்க, தங்கச்சி ரொம்ப அழகாக்குற, ஐயோ சூப்பராக்குற, இதெல்லாம் என்னையா பேச்சு, இதெல்லாம் என்னையா இருக்கலாம். ஆனா நீங்க போடுற ட்ரெஸ் அப்படிங்குது, அந்த மாதிரி இது மாதிரி இருக்குது. நாய் கீஞ்சி போய் போட்டு வந்திருக்கோம். என்னத்த சொல்றது, எதுவும் இன்னும் கூட கோபம் தான் வருது. ஆனா இது சொல்லும், இது நம்ம ஒழிச்சிக்கா மாதிரி இந்த மாதிரி காரியத்தை விட்டுட்டு அவங்க வெளி தோற்றத்துக்கு பார்க்காம உள்ள இருக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசுவை தேடு, பரிசுத்தமா வாழு. உனக்கு பிரச்சனையா சபைக்கு வா, நான் இப்ப போறேன், எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், எங்க ஐயா கிட்ட சொல்றேன், நீ வா, நான் ஜாப் பண்ண சொல்றேன், வா. நீ கண்டிப்பா அப்படி கூப்பிட்டு வந்தா இறங்கி அவங்களுக்காக உட்கார்ந்து உபவாசம் இருந்து என்ன வேணுமோ பேசப்பட்ட பிச்சை எடுத்து நான் வாங்கி தரேன். இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசத்தை சொல்றேன், தேவன் செய்வார். நீங்க இட்டு வர யாரும் புறமே தேவன் தள்ள மாட்டார். ஏன்னா நீங்க இட்டு வர சொல்றதே தேவன். ஆட்கள் குறைவு, அப்ப பொதுவான போய் ஆட்கள் கூட்டு வராங்கன்னா அவர் அறுபடியை தான் பார்ப்பாரு தவிர உங்களை எதுவும் சொல்ல மாட்டாரு. கூட்டுவாங்க, இனிமேலாச்சும் என்ன செய்தி பார்க்கலாம். அதனால அது ஆட்களோ கொஞ்சம் உங்களை வச்சுதான் செய்ய போறாரு. இப்ப இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு நீங்க பாருங்க, ஒரு சில பேர் போயிட்டு போன் போட்டு இந்த 6 குடும்பத்தை வச்சுதான் செய்ய போறாரு. எல்லாத்தையுமே இந்த 6 குடும்பத்தை வச்சுதான் வேலையை அன்னைக்கு ஏசுவா 12 பேரை வச்சு செஞ்சாரு. நம்ம இன்னைக்கு 6 குடும்பத்தை வச்சு செய்யறோம். அது அவருடைய பங்கு, நம்முடைய பங்கு. கர்த்தர் பெரிய வல்லமை உள்ளது. நமக்கு கொஞ்சமா உண்மையா இருந்தா எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நமக்கு நிறைவேற்றி இந்த பெரிய காரியங்கள் செய்ய இருக்கிறாரு. நான் அந்த ஆட்களோ கொஞ்சம் இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்களே கொஞ்சம் அவர் சொன்ன இடத்துல நான் இருக்கிறப்பா, அறுவடை மிகுதி என்று சொன்ன இடத்துல உலகம் இருக்குது. நான் போய் உன் நாமத்தை சொல்லி நான் அறுவடை செய்ய, நான் போய் அவர் விதைவிக்க அறுவடை செய்ய நான் காத்திருக்கிறப்பா என்று சொன்னா கைகளை தட்டி கையை உயர்த்தி சொல்லுங்களேன். சொன்ன எல்லாரும் சொன்னதால சொல்லி சொன்னது தேவன் பார்த்தார், சொன்னது தேவன் பார்த்தார். ஆபிரகாமுக்கு போய் பலனை கொடுத்த தேவன், எலியாவோடு போய் சாரி பார்த்து இடத்தில் இருக்கிற விதவைக்கு போய் அற்புதம் செய்த தேவன், இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து அற்புதம் செய்ய போகிற தேவன். வாசிக்க யோவானது சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவானது சுவிசேஷம் அதுக்கு முன்னாடி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் மிக்கி வாசிக்கிறோம். இப்ப சொன்ன யோவான் 6:7 எடுத்து வச்சுக்கோ, வாசிப்பா. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவன் செய்த கரங்களை தட்டி வரலே சொல்லுங்க. இங்க எவ்வளோ அது யார் தெரியல, ஆனாலும் அவளுக்கு கர்த்தர் மன்னிக்க சித்தமா இருக்கிறார். ஆனா அம்மா நல்லா தப்பட்டு ஒத்துப்பாடு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒரு இறக்கம் பாருங்க. இந்த வார்த்தை பேசணும், நீ அமைதியா நீங்க எதுவும் பேசணும், வார்த்தைகள் சொல்லணும்.
கரங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிற வல்லவரா இருக்கிறார். அவன் ஒத்துக்க மாட்டேங்க, தன் பாவத்தை அறிக்கைட்டு விட்டு விடுவதை இறக்க போறான். அதை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். நீ மறைப்பிய நம்ம போடுற உடையில ஒரு காரியம் இருக்குங்க. நம்ம போடுற உடையில இருக்கிற காரியம், நம்ம பேசுற விதத்துல இருக்குங்க, நம்ம நடக்கிற காலத்துல இருக்குங்க, நம்ம சில இடத்துல போகிற வரத்துல இருக்குங்க, நம்ம பார்க்கிற பார்வையில இருக்குங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், எங்க விடுதலை சுவிசேஷ சபைக்கு வந்தா உன் பார்வை தெளிவா இருக்கும், உன் நடக்கை தெளிவா இருக்கும், போடுற உடைகள் தெளிவா இருக்கும், பேசுற பேச்சு தெளிவா இருக்கும், பழகிற பழக்க தெளிவா இருக்கும். இருப்பா என்று சொன்னா உங்கள்கிட்ட கொஞ்சத்துக்கு உண்மையா இருந்த சபைக்குள்ள நுழைஞ்ச பத்தியா கர்த்தர் அதிக சும்மா கிடையாது. பாவத்தை மன்னிச்சு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நீங்க அப்படி ஆக்குவார் கரை தட்டி என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சீமோனுடைய வீட்டுக்கு அவர் போகிற வேலையிலே அப்ப அங்க ஒரு பச்சா செய்கிற ஒரு ஸ்திரீயானவள் ஓடி வந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்துகிறார். உள்ள போனது யூதர்கள் யாரும் இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க மாட்டாங்க, அவங்க தொட மாட்டாங்க, அவங்க நெருங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு மனுஷன் அவங்க. அப்படி இருக்கிற வேலை குடுகுடுன்னு உடையாது ஏசப்போட காலை கட்டி பிடிச்சி ஏசப்ப காலுக்கு முத்தம் கொடுத்து அது கண்ணுல தண்ணி வர அப்படியே ஒழுவ அப்படியே நினைச்சு அவர் தலைமுடியில தொடச்சு இப்படிப்பட்ட செய்வோம். இவர் யார்? இவரு அவங்க தொடும்போது யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடாதா? இவர் என்ன ஒரு யூதனா இருந்து இப்படி செய்யறாரு சொல்லு இயேசுவை பார்த்து மற்றவங்களுக்கு பின்னால அப்படியே மனசுக்குள்ள தவற நினைக்கிற வேலைகளை இயேசு சொல்லுகிறாரு, சிமோனே நான் உங்க வீட்டுக்கு வந்தேனப்பா, நீ என் கால்களை கழுவினாயா? இல்ல காலில் கழுவு தண்ணி கொஞ்ச நாச்சு காலு கழுவு கொஞ்சம் தண்ணியாச்சு கொடுத்தாயா? இல்ல கழுவுனாயா? இல்ல முத்தம் செய்தாயா? நீ என்ன செய்த? எதுவுமே எனக்கு செய்யல. ஆனா இவ வந்து பரிமள தைலத்தை தடவுனா, தன் கண்ணீர்னால இந்த கால்களை கழுவுனா, தன் முடியினால தொடச்சா. இப்போ நான் உன்னை கேட்கிறேன், கொஞ்சம் பாவம் ஒருத்தங்களுக்கு இருந்தா அந்த பாவத்தை மன்னிக்கிறவனுக்கும், அதிக பாவம் இருக்குன்னா அதிக பாவத்தை மன்னிக்கிறவனுக்கும் யாருக்குப்பா வந்து அதிகமா நேசிப்பான்? அதிக பாவம் இருக்கிறவங்க நேசிக்கிற தோணுதுப்பா அப்படின்னாரு. அப்ப அவளுக்கு அதிக பாவத்தை அதிகமா மன்னிச்சேன், அதனால அவனுக்கு நேசிக்கிறான்னு சொல்லி புரியுதா இல்லையா? நீங்க யார் என்று தேவனுக்கு தெரியும், நான் யாருன்னு தேவனுக்கு தெரியும். தயவு செய்து நமக்குள்ள இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் தெரியும். தயவு செய்து சொல்லுகிறேன், கொஞ்சத்தில் உண்மையா இருந்துச்சுன்னா அநேகத்தில் அதிகாரியா வைக்கிறது. கொஞ்சம் மாவுதான் நம்ம முழுமையும் அது புளிப்பா மாத்தி விடும். கொஞ்சம் தப்புதான், சின்ன தப்புதான், பார்வைதான், பேச்சுதான், கண் செய்கைதான், அதுவே பெரிய வேலையை கொடுத்து விடும், நிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆக்கிடும். அல்லேலூயா. இவ்வளவு எச்சரித்தும் நான் சொல்லியும் நீங்கள் கீழ்ப்படியதை எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வாசிப்பா கேட்கணும். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூர்வான். ஆனா இவளுக்கோ வாசி அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாலே அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கரங்களை தட்டி சொல்லுவோம். எத்தனை வருஷமாச்சு? 49. நீ 46 வாசி, 45 வாசி மட்டும். சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்றார். தீர்மானமாய் திரும்பி சீமோனே நோக்கி இந்த ஸ்திரீயை நீ பார்க்கறல, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். வீட்டுக்கு வந்த அப்ப இயேசு வந்துகிறாரா இல்லையா? எலியா வீட்டுக்கு வந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க தேவனே வந்தாரு, இங்க சீமோனுக்கு இயேசு வந்தாரு. சம்திங் எல்லாம் ஒண்ணும் வரல. இன்னைக்கு என்னவோ திருவள்ளுவர் தான், ஆனா வார்த்தை வீட்டுக்கு வந்து ஆவின் கண்கள் கருதா இருக்குது. முகத்தை நான் பார்த்துதான் இருக்கிறேன், முகத்தை பார்த்துதான் இருக்கிறேன். என் ஆவிகள் திறக்கப்படுகிறது. இந்த கண்களை சும்மா ஆவிகள் தான் விஷயம். உலகம் முழுவதும் என்ன நடக்குது பாருங்க. அதுதான் தீர்க்கதரிசனம். எவ்வளவு சோகா கை தட்டாதுங்கிற
ஏன் உங்களுக்கு சோத்துக்கு வந்துடும்னா நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேன், கவலைப்படாத. ஏசப்பாக்கு தெரியும் யார் அவங்க ஆளுங்க யார். நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களுக்கு நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ ஒரு கண்ணீரால் என் கால்களை நனைத்து கால்களை நனைத்து நான் தலைமையினால் அவை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யல. இவளோ இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் நான் வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்தே என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தா. நீ என் தலையிலே நீ என் தலையில நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, எண்ணெய் பூசல. இவளோ ஆனா பாத்துக்கோ, விலை உயர்ந்த பரிமளத்தையே இவள் என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ நீ கொஞ்சம் அவர் நம்பி அவர் மேல நம்பிக்கை வச்சல. நான் ஒரு மன்னிச்சுவாரு, நான் என்ன கரெக்டா மன்னிச்சிட்டல, இனிமே கரெக்டா இருக்கும். அவரே மன்னிச்சு நான் அவரே இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் என்ன கேட்கறேன். அது இதனால இது மாதிரி கேட்க வச்சிருந்து அதுக்கப்புறம் மன்னிச்சிருந்து அப்புறம் நடுவு நான் இதே வேலையா இருக்கும். கரணத்தை சொல்லுவேன். ஆனா மாட்டு சித்த போட்டு நீங்க அது மட்டும் கவனமா இருக்குங்க. கரணத்தை சொல்லுங்க, கரணத்தை சொல்ல. அப்ப தேவன் தேடி வருகிறவராய் இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்தில் அதிகாரியாக வைக்கிற தேவன். அதை உரியா அப்ப பார்த்துக் கொள்ளுங்க. கட்டுரை இப்படிப்பட்ட காரியங்கள் நீ வாசிமா பிடிப்பவருக்கு பிரதித்திரமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் என்ன நடக்குதுன்னா, அங்க இயேசு போய் பிரசங்கம் பண்ண போகிறாரு. பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துச்சு. அங்க பசி வேற. ஐயோ கூட்டம் முடிஞ்ச பசியில ஜனங்கள் செத்து சுண்ணமாக கஷ்டப்படுமே. அந்த பசி வந்தாலும் கோபம் வந்துடும். அப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது என்ன பண்றது போது என்னென்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருக்கிற காசையும் சரி அந்த அப்ப என்ன கிடைக்குமான்னு பார்க்கலாம். அவ்வளவு இருந்தாலும் இவ்வளவு பொருள் போய் கடத்தல் வாங்கி வர முடியாது, இந்த நேரத்துல கொடுக்க முடியாதுன்னு கஷ்டப்படுறாங்க. அப்ப தேவன் வந்து ஏசுநாதர் வந்து கேட்க என்ன பாச்சு எனக்கு கூட அப்பளம் கொடுத்துதான் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஐயா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சேர்த்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்றது பணத்துக்கு அப்படின்னா. சரி என்னதாப்பா இருக்குன்னு கேட்டா, ஒரு சின்ன பையன் மட்டும் கொஞ்சம் அப்பம் வச்சிருக்கேன். என்ன பண்ண அப்ப எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சிரு, எல்லாரும் பந்திருக்க வச்சிரு எத்தனை சொல்லி அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது அநேகருக்கு கொடுத்தது மட்டும் அல்லாம மீதமும் எடுக்கும்படி கர்த்தர் செய்தார். நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் அப்பந்தான் 5000 ஆண்கள் கொடுக்க அது மீதம் 12 கூட எடுக்க. அல்லேலூயா. கொஞ்சம் என்று கொஞ்சம் உண்மை என்று பார்க்காதே, கொஞ்சம் பணம் என்று பார்க்காதே, கொஞ்சம் ஆசீர்வாதம் என்று பார்க்காதே, கொஞ்சமாதான் பலன் பார்க்காதே, கொஞ்சமான நன்மையும் பார்க்காது. அதெல்லாம் 25 இங்கெல்லாம் நிறைய ஒரு வழியை வைத்து எப்படி எலியா போய் சாரி பார்த்து அந்த இடத்துல போய் எண்ணெய் மாவு அந்த வழியை செய்தது போல இங்க எப்படி இயேசு பாருங்க அப்பத்தே 5000 ஆண்களுக்கு 12 கூட எடுத்தது போல எப்படி சாராளுக்கு போய் அங்க சாப்பிட்டு அவங்க ஆசீர்வதித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருமையாக்கும் நீங்க உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறது போல இவ்வளவு காரியத்தை செய்த தேவன். அல்லேலூயா. அந்த பாருங்க சீமோன் மாதிரி இல்லாம தேவனை தன்னை தாழ்த்தி தேவனை பற்றி கொண்டு தன் பண்ணதை அறிக்கிட்டு விட்டார். தேவன் எல்லாருக்கும் முன்னாடியும் உயர்த்திடுவார். ஆனா புண்ணியம் ஒரு தலைமுடி, இது தலைமுடிக்கு இன்னொருத்தவங்க மேல பட்டுருந்துச்சு. என் பிடிக்க தலைமுடி மேல பாருங்க ஒரு மாதிரி இருக்கும் பட்டுனால எல்லாரும் பாருங்க எல்லாரும் உட்காடு போடுறது தலைமுடியே பாருங்க பொண்ணுங்களுக்கு அதுதான் கட்ட சொல்ல பின்னல் போடுறது. இப்போ இருக்குங்களா அவுத்து விட்டும் போது அதெல்லாம் இந்த பாவம் சாப்பிடலாம் எங்க போது யாருன்னா இப்போ சாப்பிடும்போது பேதிக்கு யாரும் வச்சுக்கோ எனக்கே வைத்து போடாது எதை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. நேற்று நைட்ல இருந்து ஒன்றும் முடியல. இப்பவே எல்லாம் முடியாத நின்னுங்க. எதுக்கு சொல்றேன்னா யாருக்கு அவுத்து போட முடியும் தெரியல. இது எதுக்கு சொல்றோம், இதெல்லாம் ஒரு தவறான காரியம். அதனால நம்ம சபையில் பின்னல் போடணும், பின்னல் போடணும், தலைக்கு முக்காடு போடணும்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க. ஆனா ஏசு அதை எப்படி விட்டாலும் பார்க்கணும், அது தவறான காரியம். அது தலைமுடி பட்டத்தை மட்டும் மேல ஒரு ஆண்கள் படுறது தப்பு. அது பட்டதுக்கு அவர் என்ன பண்ண அப்படிதான் சொல்லணும். யூதனா இருந்தா அவர் என்ன பண்ணிட்டாரு, அது அப்படியே நன்மை மாதிரி தொடச்சாரு. முடியல தொடச்சா துணியில் தண்ணி வந்து ஈரம் வாங்குமா நீங்க சொல்லுங்க. முடியல தொச்சா ஈரம் வாங்குமா வாங்க பரவாயில்ல செய்யும். ஆமாவா இல்லையா? அதை எப்படியே சொல்றது பாருங்க. அவ ஏதோ பண்ண வரா அவளை எனக்கு பிடிச்சிச்சு, ஒருத்தனை பிடிச்சிச்சுன்னா 1000 கட்டணம் ஏத்துக்கிற கல்யாணம் தான் அவர் பண்றாரு. இவ பண்றதானே சரி கிடையாது.
பரிமளம் உடம்புல தடவுது, காலில் தடவலாம், எல்லாமே உள்டாவா இருக்காங்க. கண்ணுல இருக்கிற தண்ணீர் மூளையும் அழுக்குமா இருக்கும், ஆமாவா இல்லையா? உப்பு கறிக்கும் நாத்தடிக்கும், ஆமாவா இல்லையா? நம்மளோட எச்சிலோ நம்ம ஏதோ மோந்து பார்த்தா நாத்தடிக்கும், ஆமாவா இல்லையா? அது வந்ததே தப்பு, அது மொத்தமா பறதே தப்பு. வாயை வச்சு மொத்தம் அதுவே ஒரு அழுது இருக்கும்போது பண்ண எப்படி இருக்கும்? அதுவே ஒரு ஸ்மெல்லு தான். அது மாதிரி பண்றதே ஒரு தவறான காரியம் தான். ஆனா அழகா சேத்துல இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் சேத்துல வந்து எவ்வளவுதான் பாவம் பண்ணா கூட அது குழந்தைங்க ஆய் போன கழுவிட்டு தொடச்சு என் குழந்தைங்க தூக்கி வச்சுக்கிறது போல அது அப்படியே செய்யறாரு. ஒவ்வொரு மாதிரி இந்த உலகத்துக்கு அவரை போல ஒரு நல்ல ஒரு பாத்திரம், அவரை போல உத்தம பாத்திரம், உலகத்துல தன்னையே கொடுத்த ஒரே அன்புள்ள தெய்வம், உலகத்துக்கு மனு போல் எடுத்துக்கொண்டிருந்த ஒரே ஏக மெய் தெய்வம், உலக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, உலகத்துக்கு தங்கள் தேவன் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தேவனானவர், அவருக்கு வாழ்வுக்கு சிங்காசனம், பூமிக்கு பாதப்படி என்று சொல்றவர், சமுத்திரமும் அது நாடுகள பட்சமும் எல்லாத்தையும் உண்டாக்கி ஆளுகிற தேவன், அவர் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறார். அந்த சகோதரி அந்த அக்காவுக்கு செய்ததை ஏன் உனக்கும் எனக்கும் செய்ய மாட்டாங்க? கொஞ்ச நேரம் உண்மையா இருக்கு. உண்மைதான். கிட்டத்தட்ட வாசி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு போதாதே என்றான். இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பனாச்சு அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய கரெக்டா வாசிக்கணும். நொறுக்கு 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 போட்டுருங்க. கரெக்டா வாசிக்கணும். சகோதரனாகிய அந்திரியாவை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமையும். நல்லா கேட்டுங்க. இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் அப்படி வாசிக்கணும். அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் பாருங்க, என்றார். இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் என்றார். வாசிக்கணும். இயேசு ஜனங்களை உட்கார வைங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடம் மிகுந்த புல்லா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தாங்க. இயேசு அப்பங்களை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது மீன்களை எடுத்து அவர்களுக்கு நல்ல திருப்தி அடைந்து நோக்கி நல்ல கேட்டு ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகும். மீதியா எடுக்கப்பட்ட துணிக்கைகள் சேர்த்து வைங்கள். சேர்த்து வச்சு இருந்தது வாசி. அந்தபடியே சேர்த்து மீதியான துணிக்கைகளை நிரப்பப்பட்டிருந்ததா? அப்போ எலியா வந்தாலும் கொஞ்சம் நிரப்பப்படும், இயேசு இருந்தாலும் கொஞ்சம் நிரப்பப்படும். அல்லேலூயா. அங்க தேவனை கர்த்தர் வந்தாலும் ஒண்ணுமே இல்லாத வயிறா இருந்தாலும் கர்ப்பப்பை உண்டாகும், பிள்ளைகள் உண்டாகும். எதுவும் பெருமையா அதுதான் பெருமை இருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ பாவம் கொஞ்சமா இருந்தாலும் பெருகதான் செய்யும், பரிசுத்தம் கொஞ்சமா இருந்தா பெருகதான் செய்யும், கீழ்ப்படிதல் கொஞ்சமா இருந்தா பெருகதான் செய்யும். உனக்கு சரீரத்துல சுகம் கொஞ்சமா இருந்தா சுகம் அதிகமா பெருகதான் செய்யும். அவரும் கூட இருந்தா விசுவாசம் இருந்தா எதெல்லாம் கெட்டதா இருக்குதோ அது எல்லாமே நிறைய பெருக செய்யும். புரியுதா இல்லையா? இயேசு கூட இருந்தா நல்லதெல்லாம் பெருகு, ஆசீர்வாதம் பெருகும், சுகம் பெருகும், கிருபை பெருகும், ஆரோக்கியம் பெருகும், தேவனுடைய வல்லமை பெருகும், அவர் மகிமை பெருகும், அவருடைய உன்னுடைய ஜீவன் பெருகும், சரீரம் பெருகும், எல்லாமே பெருகி இருக்கும். நீ கொஞ்சத்தில் ஆட்சி உண்மையாக இருந்தால் அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முற்றிலுமா நன்றி ஆண்டவரே. நன்றி ஈஸ்வரரே. பரிசுத்தரே. வெளிப்பட்ட விசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்பட்ட விசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய செயல்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்குது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறந்தலியாமல். அதுதான் சொல்றேன். இப்போ உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை திட்டினது வேற, உங்ககிட்ட கொஞ்சம் தான் பலன், உன்னால முடியல, சாப்பிடல,
ஐயா நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பாருங்க அதே பலகீனத்துல நான் வந்திருக்கிறேன். நான் என் வீட்டுல பிரச்சனை வந்திருக்கிறேன். எனக்கு வலி சரியில்லை வந்திருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை கால் வலி கை வலி தான் வந்திருக்கிறேன். நான் என்ன பண்றது? நீங்க சொல்ற மாதிரி எந்த இருக்கு நீங்க நினைக்கலாம் இருக்கலாம். உன்னை பார்த்து தான் சொல்றாரு. நீ வந்துட்டு உன்னை பார்த்தா அது ஆளாடுறது என்ன உன்னை பார்த்து சொல்றேன். என்னப்பா பசங்க வாசி உன் கிரியைகளை அறிந்து உன்னுடைய செயல் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை நீ மறுதலிக்காம என் வசனத்தை கை கொண்டபடி இந்த வசனத்தை கேட்டு நீ நடந்தபடினாலே இதோ திறந்த வாசலை கர்மத்தை அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இதோ யூதர்கள் இல்லாதிருந்தோம் தங்களை பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரை சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை காத்துக் கொண்டபடியினால் நீ இவ்வளவு நேரமா சொல்லுகிற வசனத்தை ஏற்கனவே காத்துக்கொண்டு இனிமே காத்துக்கொள்ள போகிறவரையும் பூமியில் குடியிருக்கிறவர்களையும் சோதிக்கும்படியாக உச்சக்கத்தின் மேலெங்கும் வரப்போகிற காலத்திற்கு ஆரம்பத்துல சொன்னோம் சோதனை பஞ்சம் வரும்போது சொல்லுது சோதனைக்கும் தப்பும்படி உங்களை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கொஞ்சம் பேச்சு உண்மையா இருந்தது பணம் இல்லைனா இயேசு தேர்ந்த பாரு உடம்பு நல்லா தேர்ந்த பாரு ஐயோ தூரமா இருந்தாலும் இயேசு தேடி விடாத பாரு இன்னைக்கு ஆயிரத்தி நோயா இருந்தாலும் இயேசு பார்க்க திரும்ப எடுத்து வந்த பாரு உன்னை பண்ற சொல் பூச்சக்கத்துல இன்னும் பெரிய பொல்லாத காரியம் வரப்போகுது ஆனா நான் உன்னை காப்பேன். அப்பேற்பட்ட தேவனுங்க அப்பேற்பட்ட தேவன் வேணுமா? அல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி நினைவு கூறும்படி வந்திருக்கிற நீங்கள் அப்போ எலியாவுக்கு சுடு கொடுக்கப்பட்ட அப்பம் அல்ல. அன்றைக்கு அங்கு தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமின் வீட்டிலே வந்து புசித்த அப்பமும் அல்ல. அல்லேலூயா. இங்கே இயேசு அவர் வாழ்ந்த காலத்திலே 5 அப்பத்தை வச்சு 5000 ஆண்கள் சாப்பிட்டு 12 கூட வச்சாங்க. அந்த அப்பமும் இல்லை. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் செஞ்சாரு பாத்தீங்களா? அங்க பழைய ஏற்பாட்டுல தேவனாய் கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்து செஞ்சாரு பாருங்க. எலியா கூட ஆவியா வந்தார் பாருங்க. அவரையே அப்பமாக்கி நம்ம சாப்பிட போறோம். நான் சொல்றேன் ஆபிரகாமோட எலியாவை விட நம்ம தாங்க தெரியாது. நம்ம வரதான் பரலோகம் காட்டுது. நம்ம பரலோகத்துக்குள்ள போனாதான் பரலோக வேலையை முடியும். நம்ம உள்ள போனா பரலோக வேலை முடியும். அதுக்கப்புறம் மத்த கதையை நமக்காக 24 மூப்பர் காத்திருக்கிறாங்க. 7 வானத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க. ஏன் பிதாவும் குமாரனும் பரிசுத்தர் காத்திருக்கிறாங்க. நம்ம போனாதான் விடியமே. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சில பேர்கள் கூட தங்க நகரத்துல இருப்பாங்க. நீயும் நடந்த இயேசுவோடு வாழ்வோம். அதை புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல தாய் எப்படி தன் சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் பாலாக்கி தன் குழந்தை கொடுத்தார்கள். ஆனால் ஆணா இருந்தாலும் தன் சரீரத்தையே அப்பமாக்கி கொடுத்த ஒரே தாய் மார்புள்ள ஒரே தெய்வம் இயேசுதான். தாய் குணமுள்ள ஒரே தெய்வம் இயேசுதான். தன்னையே கொடுக்கிற தாய்க்கு மட்டும்தான் முடியும். ஆனால் என் ஆண்டவராக இயேசுவாலே முடியும். அது அவரே வாயில் சொல்கிறார். என் ரத்தத்தினாலாகி புது உடன்படிக்கை நினைவு கூறும்படி செய்யுங்கள். மறுபடியும் வாசியாக வாசித்தார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நான் சொன்னேன். அவர் சொல்றேன் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி வச்சுக்கிற மாதிரி இது செய்யுங்கள் என்றார். பின்பு போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காகவே சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. யார் இதை கொடுக்க முடியும்? எலியா கொடுக்க முடியுமா? எலியானா ஆசீர்வாதத்தை பெருக செய்ய முடியும். அல்லேலூயா. கொடுக்க முடியாது. ஆனா இயேசு மட்டும் தண்ணீர் கொடுக்க முடியும்.
உங்களுடைய இயேசு சரீரத்தை கேட்கல, இருதயத்தை தான் கேட்கிறேன். இருதயத்தை கொடுன்னு கேட்கிறேன். ஆனா நீயோ அதுக்குள்ள கண்டது முண்டதை வச்சுக்கின்னு தேவையில்லாத இதை வச்சுக்கின்னு நீ என்ன வாழ்க்கை வாழ்ற, என்ன ஜீவிக்கிற. நம்ம பார்வை சுத்தமா இருக்கணும், பேச்சு சுத்தமா இருக்கணும், நம்ம போற வஸ்திரம் சுத்தமா இருக்கணும், நம்ம நடக்கிற நட சுத்தமா இருக்கணும், வழக்க சுத்தமா இருக்கணும். கிறிஸ்தவனா இருந்தா நம்மளை பார்த்து அவங்க எந்த சர்ச்சைக்கு போகணும்னு கேட்கணும். நீ பண்றத பார்த்தா அது சர்ச்சைக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? எதுக்கு இதை சொல்றோம்னா, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்கு இதை நம்ம உங்களுக்கு சொல்றோம்னா, புரிஞ்சு நடப்பீங்கன்னு சொல்லு. தேவனுடைய சரீரமும் ரத்தமும் காத்திருக்கு. நீங்களும் கால்களை கழுவினர்கள் கொண்டு உலகால் கழித்து காத்திருக்கிறீர்கள். கால்கள் கழுவினர்கள் முழங்கால் கேட்கிறேன். தனித்தனியாக அல்ல, மாறி மாறி கால்களை கழுவினர்கள் முழங்கால் கேட்கிறேன். ஒழுக்க ஞானஸ்தானம் எடுத்துள்ள மட்டும் தெரிவிப்பு ஞானஸ்தானம் பெற்றோம் அல்ல. பெரிய யாராவது இருந்தீங்கன்னா உள்ள வந்துருங்க. வந்திருக்கிற வேலை ஆரம்பிக்க போகுது. யாரும் கண்களை மூடிக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ராஜா விசேஷ விதமாய் கூட கருத்தாமே ஆண்டவரே, இந்த நாள் பண்ணின் வேலையா இருக்கிறது அப்பா. வருடத்தின் முதல் நாளில் கூட கருத்தாமே ஆண்டவரே, நாங்களுடைய பதில கைப்பட வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை தகுதிப்படுத்தும்படியால், அப்பா எங்களை சுத்திகரிக்கும்படியால், எங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ள பாதவரிய அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா பாவ கரையிலிருந்து எங்களை கழுவி மீட்டெடுக்கும்படியால் நாங்கள் அபாத்திரமானாய் அல்ல ஆண்டவரே, பாத்திரமானால் நாங்கள் பந்தியில கை போட எங்களை தகுதிப்படுத்தும்படியாய். ஆமேன் ஆமேன் ராஜா, நீ நெருங்கி வாங்க தகப்பனே. அப்பா நீரே வந்து இன்னைக்கு எங்களுக்கு கர்த்தாவே அப்பா அப்பத்தை எடுத்து அப்பா திராட்சரசத்தை எடுத்து நீர் எங்களுக்கு தரும்படியாய் அப்பா வானவரை அப்பா எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவ கரைகளும் எல்லா பலவீனங்களும் எங்களுக்கு நீங்கி போகும்படியாய். ஆமேன் 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 ராஜா, அப்பா நீங்க வாங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா, ஒரு தயவாய் மன்னிங்க 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 அப்பா. நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட சிலுவை பாடுகளை எண்ணினவர்களாய் கூட அப்பா தேவத்துல மன்னிப்பு கேட்போமா? மன்னிங்க மன்னிங்க ராஜா. அப்பா எங்களுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டிட அப்பா, எங்களுக்காக எவ்வளவு ரத்தம் சிந்தினீரே, எங்களை மன்னிங்க 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 ராஜா. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கரை போடே, என் நேச குருசை சுமந்து என் நேச கொள்வதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கரை போடு, என் நேச குருசை சுமந்து என் நேச கொள்வதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். கண்ணத்தெல்லவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கினார். கண்ணத்தெல்லவன்
ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகின்றார் கல்வாரி
பாவங்களை மன்னிச்சு கேட்போமா? உங்க பாவம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், பக்கத்துல கிட்ட சொல்லணும். தேவகிட்ட சொல்லி அறிக்கையிட்டு என்னோட விட்டு விடுங்க.